அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர் சீமான் அண்ணாவே ஓவர்டேக் பண்ணிட்டாப்ல. ஸ்டேஜ்ல வல்கரா பேசுறது, டபுள் மீனிங் ஐயோ. ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு. பெரிய தியாகி இல்ல, அசிங்கமா பேசினதுல பெரிய பெரிய ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காப்ல. சில மணி நேரங்கள்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு கெத்து. 400 ரவுடிதான் கெத்து கெத்து. நானும் ஸ்டேஷனுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். போயிட்டு வந்துட்டீங்க உதயநிதி ஸ்டாலின். அப்பா பேரை காப்பாத்திட்டீங்க, தாத்தா பேரை காப்பாத்திட்டீங்க. எவ்வளவு அசிங்கமா பேச முடியும், கொச்சையா பேச முடியும் அப்படிங்கறதுல நல்லா காப்பாத்திட்டீங்க. நல்ல வளர்ப்பு. அந்த வளர்ப்பு நீங்க காப்பாத்தீங்க. உங்க குடும்பத்தோட வளர்ப்பு இருக்குல்ல, அந்த வழக்கத்தை நல்ல வேலை. நீங்க இப்படி பேசுறதுதான் கரெக்ட். அப்பதான் குடும்பம் எப்படி இருக்கும், இந்த குடும்பத்தோடைய வழக்கமே இதுதான் அப்படின்ட்டு இருக்கீங்க, காப்பாத்தி வச்சிருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் சார். நீங்க எவ்வளவு என்ன மாதிரி அழகான ஒரு டபுள் மீனிங். அப்போ சூப்பர். விசில் அடிக்கலாம், தாராளமா விசில் அடிக்கலாம். உங்க அம்மாவும் ஒரு பெண் தானே. இப்படி ஒரு பொண்ணை பத்தி இப்படி அசிங்கமா கொச்சையா கல்யாணம் பண்ணதும் ஒரு பொண்ணுதான். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும் கண்டிப்பா. அந்த பொண்ணையும் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தங்கச்சி இருக்கு, எல்லாம் கூட பொண்ணுங்க, எல்லா பெண்களும் இருக்குல்ல உங்களை சுத்தி. அப்படிங்கிறப்போ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்களே? அப்படி பேசுறப்போ, ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறப்போ அது அசிங்கமா தெரியலையா? வெக்கமா இல்லையா? நீட்டு தேர்வை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க எங்க அண்ணன் அது கேட்க துப்பு இல்ல, அது கேட்க துப்பு இல்லன்னு 5 வருஷமா நீட்டுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு நீட்டை ரத்து பண்றதுக்குன்னு சொன்னீங்கல்ல, அத சொல்றதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு. 5 வருஷமா என்ன ஆட்சி பண்ணீங்க? 5 வருஷம் இல்ல, 75 ஆண்டுகள். எத்தனை வருஷம் நீங்க ஆண்டிருப்பீங்க? எத்தனை தடவை நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்க? அந்த எத்தனை வருஷம், அத்தனை வருஷத்துல ஒன்னும் இல்ல, ஆணி புடுங்கல, ஒன்னும் புடுங்கல. இல்ல எங்க அண்ணா சொல்றீங்களா? எங்க அண்ணன் 3 மாசம் தான் வந்து 3 மாசம் தான் ஆகுது. பண்ணதை இதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல. பண்ணாததான் சொல்லுவாரு. 3 மாசம் தான் ஆயிருக்கு, என்ன வருஷங்கள் இருக்குல்ல. அதுக்குள்ள டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கு. உங்களுடைய பேச்சுல அது கூட இல்லாம போகுது அடுத்த எலெக்ஷன்ல. அவ்வளவுதான் சொல்றேன். ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி.